கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய வருமானம் பிஸ்னஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதத்தில் பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று உற்பத்தி சார்ந்தது, ஒன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ந்தது. உங்களுடைய உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவரே பிஸ்னஸ்க்குரிய கிரகமாக இருக்கார். அப்படி பார்க்குற போது உங்களுடைய உற்பத்தி யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதுவும் குரு இருக்கார். குருன்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு என்டர்பிரனர், தொழில் முனைவோர் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா குரு இருக்கார், இன்னொரு பக்கம் புதனும் இருக்கார் 10ஆம் அதிபதியாக. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு. அதே பிஸ்னஸாக 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 2-3 யூனிட் வச்சுருங்க, வெவ்வேறு இடத்துல வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சேல்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான். செவ்வாய் 3ஆம் அதிபதியும் வச்சுருக்காரு, 8ஆம் அதிபதியும் வச்சுருக்காரு. அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம், நீங்கள் எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாமே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இதெல்லாமே தான் வாழ்க்கையில். இதிலெல்லாம் நீங்கள் நல்ல ஏர்னிங் இருந்தால் கூட 8ஆம் இடத்தையும் கையில் வச்சுருக்கனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஸ்னஸில் லாஸ் அல்லது உங்கள் பணம் மொத்தமாக எங்கேயாவது ஒரு லாக் ஆகிறதுக்கு முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆக பிஸ்னஸில் ஒரு லாபம் ஒரு நட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருக்குது. இது முழுமையான லாபமாக நஷ்டமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது.